ஆல்பா, பீட்டா மற்றும் காமா கதிர்கள் போன்ற கதிர்வீச்சுகளின் உமிழ்வு என்னவென்று அழைக்கப்படுகிறது? ஏ. அணு இணைவு, அட்டாமிக் ஃபியூஷன். பி. கதிரியக்கம், ரேடியோ ஆக்டிவிட்டி. சி. அணுக்கரு பிளவு, நியூக்ளியர் ஃபிஷன். டி. வேதிப்பிணைப்பு, கெமிக்கல் பாண்டிங். சரியான பதில் பி. கதிரியக்கம், ரேடியோ ஆக்டிவிட்டி. சரியான விடை பி. சோகஸ்மேலி. கதிரியக்கம் என்பது நிலைப்புத்தன்மையற்ற அணுக்கருக்கள் தன்னிச்சையாக சிதைவடைந்து ஆல்பா, பீட்டா மற்றும் காமா கதிர்களை வெளியிடும் நிகழ்வாகும். இது அணுக்கருவின் உட்கருவில் நடக்கும் ஒரு மாற்றமாகும். வடிகட்டித்தாளை பயன்படுத்தி ஒரு கலவையிலிருந்து கரையாத கூறுகளை பிரிக்கும் முறை எது? ஏ. படிதல், செடிமெண்டேஷன். பி. ஆவியாதல், எவாப்பரேஷன். சி. வடித்தல், ஃபில்ட்ரேஷன். டி. தெளியவைத்து இருத்தல், டீகென்டேஷன். சரியான பதில் சி. வடித்தல், ஃபில்ட்ரேஷன். 1. வடிகட்டுதல் என்பது ஒரு திரவத்தில் கலந்துள்ள கரையாத திண்மப் பொருள்களை வடிகட்டித்தாளை பயன்படுத்தி பிரிக்கும் முறையாகும். இதில் திரவம் தாளினை ஊடுருவிச் செல்லும், திண்மத் துகள்கள் தாளிலேயே தங்கிவிடும். 2. புவியியல் கால அளவு எந்த வகையான காலக்கணிப்பு முறையாகும்? ஏ. ஒரு காலவரிசைப்படுத்தப்பட்ட காலக்கணிப்பு முறை. பி. ஒரு ஒப்பீட்டு காலக்கணிப்பு முறை. சி. ஒரு கதிரியக்க காலக்கணிப்பு முறை. டி. ஒரு கார்பன் காலக்கணிப்பு முறை. சரியான பதில் ஏ. ஒரு காலவரிசைப்படுத்தப்பட்ட காலக்கணிப்பு முறை. புவியியல் கால அளவு என்பது பூமியின் வரலாற்றை காலவரிசைப்படி அடுக்கும் ஒரு முறையாகும். இது பாறை அடுக்குகள் மற்றும் புதிர்படிவங்களின் அடிப்படையில் காலத்தை பிரிக்கிறது. பி. ஒப்பீட்டு காலக்கணிப்பு என்பது ஒன்றோடு ஒன்றை ஒப்பிடுவது மட்டுமே, முழு அளவுகோல் அல்ல. ஈர அரிமானம், வெட் கொரோஷன் எந்த வகையான வினையின் விளைவாகும்? ஏ. ஒளிவேதியியல் வினை, போட்டோகெமிக்கல் ரியாக்ஷன். பி. எரிதல் வினை, கம்பஷன் ரியாக்ஷன். சி. வெப்பச்சிதைவு, தர்மல் டிகம்போசிஷன். டி. மின்வேதியியல் வினை, எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன். சரியான பதில் டி. மின்வேதியியல் வினை, எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன். ஈர அரிமானம் என்பது உலோகத்தின் மேற்பரப்பு ஒரு மின்பகுளி அல்லது ஈரப்பதத்துடன் தொடர்பு கொள்ளும் போது ஏற்படும் மின்வேதியியல் வினையாகும். இதில் ஆனோடு மற்றும் கேதோடு பகுதிகள் உருவாகி உலோகம் அரிக்கப்படுகிறது. ஒலியின் வேகம் 344 மீவி 1 எனில் எதிரொலியை கேட்கத் தேவையான குறைந்தபட்ச தூரம் என்ன? ஏ. 1.72 மீ. பி. 3.44 மீ. சி. 17.2 மீ. டி. 34.4 மீ. சரியான பதில் சி. 17.2 மீட்டர். சரியான விடை ஒலியானது தடையை அடைந்து மீண்டும் திரும்புவதற்கு எடுத்துக்கொள்ளும் நேரம் 0.1 வினாடியாக இருக்க வேண்டும். எனவே டி. வி.டி. 2 என்ற சூத்திரப்படி 344 0.1 2 17.2 மீ ஆகும். தோராயமாக்கல் எந்த வகையான மதிப்பை வழங்குகிறது? ஏ. ஒரு பொருத்தமற்ற மதிப்பு, an irrelevant value. பி. ஒரு சரியான மதிப்பு, an exact value. சி. அருகிலுள்ள மதிப்பு, the nearest value. டி. ஒரு தவறான மதிப்பு, an inaccurate value. சரியான பதில் சி. அருகிலுள்ள மதிப்பு, the nearest value. 6. தோராயமாக்கல் என்பது ஒரு அளவீட்டின் உண்மையான மதிப்பிற்கு மிக நெருக்கமான அல்லது அருகிலுள்ள மதிப்பைக் கண்டறியும் முறையாகும். சிக்கலான கணக்கீடுகளை எளிமையாக்க இது அறிவியல் மற்றும் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தப்படுகிறது. ஒரு காரணம், ரீசன், ஒரு கூற்றின் அசர்ஷன் சரியான விளக்கமாக இருக்கும்போது அதன் பங்கு என்ன? ஏ. அது கூற்றை மறுக்கிறது. பி. அது கூற்றை ஆதரித்து தெளிவுபடுத்துகிறது. சி. அது தொடர்பில்லாத தகவலை அறிமுகப்படுத்துகிறது. டி. அது ஒரு மாற்று கண்ணோட்டத்தை வழங்குகிறது. சரியான பதில் பி. அது கூற்றை ஆதரித்து தெளிவுபடுத்துகிறது. சரியான விடை பி. சோகஸ்மேலி. ஒரு கூற்றிற்கான சரியான காரணம் என்பது அந்த கூற்று ஏன் உண்மையாக இருக்கிறது என்பதை தர்க்கரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் விளக்குவதாகும். இது கொடுக்கப்பட்ட தகவலை உறுதிப்படுத்தி தெளிவுபடுத்துகிறது. பின்வருவனவற்றில் எது மூலக்கூறு ஹைட்ரஜன் மற்றும் மூலக்கூறு குளோரினால் ஆனது என கூறப்படுகிறது? ஏ. ஒரு மூலக்கூறு ஹைட்ரஜன் குளோரைடு வாயு. பி. ஒரு மூலக்கூறு நீர். சி.
ஒரு மூலக்கூறு நைட்ரஜன். டி. ஒரு மூலக்கூறு ஆக்சிஜன். சரியான பதில் ஏ. ஒரு மூலக்கூறு ஹைட்ரஜன் குளோரைடு வாயு. 1. சரியான விடை ஏ. சோகஸ்மெலி அவகாட்ரோ விதியின்படி சம அளவுள்ள வாயுக்கள் சம எண்ணிக்கையிலான மூலக்கூறுகளைக் கொண்டிருக்கும். எனவே அரை மூலக்கூறு ஹைட்ரஜனும் அரை மூலக்கூறு குளோரினும் இணைந்து ஒரு மூலக்கூறு ஹைட்ரஜன் குளோரைடை உருவாக்குகின்றன. படுகதிர், செங்குத்துக்கோடு மற்றும் எதிரொளிப்பு கதிர் ஆகியவை எங்கே அமைகின்றன? ஏ. ஒரே தளத்தில். பி. எதிரொளிப்பு பரப்பிற்குள் மட்டுமே. சி. எதிரொளிப்பு பரப்பின் எதிர் பக்கங்களில். டி. வெவ்வேறு தளங்களில். சரியான பதில் ஏ. ஒரே தளத்தில். சரியான விடை ஏ. சோகஸ்மெலி எதிரொளிப்பு விதியின்படி படுகதிர், எதிரொளிப்பு கதிர் மற்றும் படுபுள்ளியில் வரையப்பட்ட செங்குத்துக்கோடு ஆகிய மூன்றும் ஒரே தளத்தில் அமையும். இது ஒளியியல் விதிகளில் மிக முக்கியமான விதியாகும். உணவு கெட்டுப் போதல் என்பது எதை குறிக்கிறது? ஏ. உணவின் சுவையை மேம்படுத்துதல். பி. உணவுப் பொருட்கள் கெட்டுப் போதல். சி. உணவு சமைக்கும் செயல்முறை. டி. உணவை பொட்டலமிடுதல். சரியான பதில் பி. உணவுப் பொருட்கள் கெட்டுப் போதல். சரியான விடை பி. சோகஸ்மெலி உணவு கெட்டுப் போதல் என்பது உணவின் தரம், சுவை மற்றும் ஊட்டச்சத்து குறைந்து அது உண்ணத் தகுதியற்றதாக மாறுவதை குறிக்கிறது. இது நுண்ணுயிர்களின் செயல்பாடு அல்லது வேதியியல் மாற்றங்களால் நிகழ்கிறது. ஒரு மின்சுற்றில் உருகியின் ஃபியூஸ் நோக்கம் என்ன? ஏ. மின்சுற்றை துண்டித்து சேதத்தை தடுப்பது. பி. வெப்பத்தை மீண்டும் மின்சாரமாக மாற்றுவது. சி. மின்னோட்டத்தை அதிகரிப்பது. டி. மின் ஆற்றலை சேமிப்பது. சரியான பதில் ஏ. மின்சுற்றை துண்டித்து சேதத்தை தடுப்பது. சரியான விடை ஏ. சோகஸ்மெலி மின்சுற்றில் அதிகப்படியான மின்னோட்டம் பாயும்போது உருகி இழை உருகி மின்சுற்றை துண்டிப்பதன் மூலம் மின் சாதனங்களை பாதுகாக்கிறது. இது ஒரு பாதுகாப்பு சாதனமாக செயல்பட்டு தீ விபத்துகளை தடுக்கிறது. ஒரு எதிர்மறை அயனியை உருவாக்க எலக்ட்ரான்கள் சேர்க்கப்படும் போது கருவின் மின்னூட்டத்திற்கு என்ன நடக்கும்? ஏ. அது நடுநிலையாகிறது. பி. அது அப்படியே இருக்கும். சி. அது அதிகரிக்கிறது. டி. அது குறைகிறது. சரியான பதில் பி. அது அப்படியே இருக்கும். ஒரு அணு எலக்ட்ரான்களை ஏற்கும் போது அதன் வெளிவட்டத்தில் மட்டுமே மாற்றம் ஏற்படும். உட்கருவில் உள்ள புரோட்டான்களின் எண்ணிக்கையில் மாற்றம் ஏற்படாது. எனவே உட்கருவின் நேர்மின் சுமை மாறாமல் அப்படியே இருக்கும். இரத்தச் சிவப்பணுக்களிலிருந்து வெள்ளை அணுக்களை வேறுபடுத்தும் பண்பு எது? ஏ. அவை ஆக்சிஜன் போக்குவரத்திற்கு பொறுப்பானவை. பி. அவை மண்ணீரலில் மட்டுமே காணப்படுகின்றன. சி. அவற்றுள் ஹீமோகுளோபின் உள்ளது. டி. அவை நிறமற்றவை. சரியான பதில் டி. அவை நிறமற்றவை. 6. இரத்த வெள்ளையணுக்களில் ஹீமோகுளோபின் என்ற நிறமி இல்லாததால் அவை நிறமற்றவையாக காணப்படுகின்றன. இவை உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் முக்கிய பகுதியாக செயல்பட்டு தொற்று நோய்களிலிருந்து உடலை பாதுகாக்கின்றன. மது, புகைப்பிடித்தல் மற்றும் போதைப் பொருட்களின் மீது உடல் மற்றும் மன ரீதியான சார்புநிலை என்னவென்று அழைக்கப்படுகிறது? ஏ. அடிமையாதல் அடிக்ஷன். பி. சகிப்புத்தன்மை டாலரன்ஸ். சி. விலகல் வித்ட்ராயல். டி. சார்பு நோய்க்குறி டிபெண்டன்சி சிண்ட்ரோம். சரியான பதில் ஏ. அடிமையாதல் அடிக்ஷன். ஒரு குறிப்பிட்ட பொருளை உட்கொள்வதை நிறுத்த முடியாத அளவுக்கு உடல் மற்றும் மன ரீதியாக அதற்கு அடிமையாவதே அடிமையாதல் எனப்படும். இது மூளையின் செயல்பாட்டை பாதித்து ஒருவரை அந்த பழக்கத்திற்கு தள்ளுகிறது. இந்தியாவின் மிக நீளமான நதி எது? ஏ. அமேசான் அமேசான். பி. யாங்சே யாங்ஸ். சி. நைல் நைல். டி. கங்கை காஞ்சீஸ். சரியான பதில் டி. கங்கை காஞ்சீஸ். கங்கை நதி இந்தியாவின் மிக நீளமான நதியாகும். இதன் மொத்த நீளம் சுமார் 2525 கிலோமீட்டர் ஆகும். இது உத்தரகண்ட் மாநிலத்தின் கங்கோத்ரி பனிப்பாறையில் உற்பத்தியாகி இந்தியாவின் பல மாநிலங்கள் வழியாக பாய்ந்து வங்காள விரிகுடாவில் கலக்கிறது. விவசாய விரிவாக்கம் மற்றும் கால்நடை வளர்ப்புடன் கூடுதலாக காடழிப்புக்கு காரணமாக பட்டியலிடப்பட்டுள்ள செயல்பாடு எது? ஏ. காடு வளர்ப்பு அஃபாரஸ்டேஷன். பி. மறுகாடு வளர்ப்பு ரீஃபாரஸ்டேஷன். சி. நிலையான காட்டியல் சஸ்டெய்னபிள் ஃபாரஸ்ட்ரி.
டி. சட்டவிரோத மரம் வெட்டுதல் இல்லீகல் லாகிங். சரியான பதில் டி. சட்டவிரோத மரம் வெட்டுதல் இல்லீகல் லாகிங். 8. சட்டவிரோத மரம் வெட்டுதல் என்பது சட்டத்திற்கு புறம்பாக காடுகளை அழித்து மரங்களை சேகரிப்பதாகும். இது காடழிப்புக்கு ஒரு முக்கிய காரணமாகும். இது சுற்றுச்சூழல் சமநிலையை சீர்குலைத்து புவி வெப்பமடைதலுக்கு வழிவகுக்கிறது. எந்த வகை இரத்த அணு அதன் ஹீமோகுளோபின் இல்லாமையால் வகைப்படுத்தப்படுகிறது? ஏ. பேசோபில்கள் பாசோஃபில்ஸ். பி. எரித்ரோசைட்டுகள் எரித்ரோசைட்ஸ். சி. இரத்த சிவப்பணுக்கள் ரெட் பிளட் செல்ஸ். டி. வெள்ளை இரத்த அணுக்கள் ஒயிட் பிளட் கார்பசல்ஸ். சரியான பதில் டி. வெள்ளை இரத்த அணுக்கள் ஒயிட் பிளட் கார்பசல்ஸ். சரியான விடை டி. சோகஸ்மேலி. வெள்ளை இரத்த அணுக்களில் WBC ஹீமோகுளோபின் நிறமி இல்லாததால் அவை நிறமற்றவையாக காணப்படுகின்றன. இவை உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் முக்கிய பகுதியாக செயல்பட்டு நோய் தொற்றுகளிலிருந்து பாதுகாக்கின்றன. உணவு தானியங்கள் சேகரிக்கப்பட்ட பிறகு கோணிப்பைகளில் பொதுவாக எங்கே சேமிக்கப்படுகின்றன? ஏ. நிலத்தடி பதுங்குகுழிகள். பி. திறந்த வெளிகள். சி. கிடங்குகள். டி. குடியிருப்புகள். சரியான பதில் சி. கிடங்குகள். சரியான விடை அறுவடை செய்யப்பட்ட தானியங்கள் பூச்சிகள் மற்றும் ஈரப்பதத்திலிருந்து பாதுகாக்க கோணிப்பைகளில் அடைக்கப்பட்டு கிடங்குகளில் சேமிக்கப்படுகின்றன. இது பெரிய அளவிலான சேமிப்பிற்கு பாதுகாப்பான இடமாகும். நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?